எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல ஒரு ட்ரெடிஷனல் முறையில கோவில் புளியோதரை எப்படி செய்யறத பார்க்கலாமா? ஒரு டீஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 4 காஞ்ச மிளகாய், 1 கைப்பிடி கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, இது எல்லாத்தையும் தனித்தனியா எண்ணெய் இல்லாம வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா பொருளையும் நீங்க லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வறுக்கணும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறப்ப தான் எல்லா பொருளும் சரிசமமான அளவில் எல்லா சைடும் நல்லா வறுபட்டு வாசனையை எடுத்து கொடுக்கும். தென் அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில் கடலைப்பருப்பு 1 கைப்பிடி, நிலக்கடலை 1 கைப்பிடி, கடுகு 2 டீஸ்பூன் அளவு போட்டு தாளித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் செக்கில் ஆட்டின கடலெண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்து வைங்க. மிளகாய் பொரிச்ச எண்ணெயிலேயே சிறிதளவு எல்ஜி கட்டி பெருங்காயம் சேர்த்துக்குங்க. 2 பெரிய லெமன் சைஸு புளி எடுத்து நல்லா கரைசி தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க. அதோட நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவு, தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி ஓரளவு திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்ச மிளகாவை நல்லா கையாலேயே உடைச்சி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிய விடுங்க. மிளகா காரம்லாம் நல்லா இறங்கியிருக்கும். அந்த டயத்தில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடர்லேருந்து 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ திக்காக நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டயத்தில் வெல்லம் ஒரு சின்ன கட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம தாளிச்சோம் இல்லையா, கடுகு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி பச்சை கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. வாசனை கமக்குதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம வடித்த சாதத்தில் நல்ல எண்ணெய் ஊற்றி தனியாக எடுத்து வச்சுப்போம், ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போது நம்ம ரெடி பண்ண தொக்கை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் இப்போ என்ன ப்ரொசீஜரில் செஞ்சுருக்கணும் அதே ப்ரொசீஜரில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கோவிலில் நம்ம பிரசாதம் சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அதே டேஸ்ட்டு உங்களுக்கு வீட்லேயே உங்கள் கைப்பட நீங்கள் செய்கிற புளியோதரையில் கிடைக்கும். மிக்ஸ் பண்ணி விடுறப்பயே நம்ம அரைச்ச பொடி இருக்கு இல்லையா, அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புளியோதரை எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.